Hi guys, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த ஸ்டோரியோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். இவனோட பேரு கு. நம்ம ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொன்னானா அவன் தான் இவன் வந்து இப்போ அமெரிக்கால இருந்து வந்துட்டான். அந்த நிமிஷம் அவனோட அசிஸ்டண்ட்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூசி கால் பண்ணாங்களான்னு கேட்குறான். சூசி வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அதை கேட்ட கு சொல்றான், ஆமா இன்னைக்கு வந்து மேரேஜ் அவளை நேற்றே கேன்சல் பண்ண சொன்னேன், இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, கண்டிப்பா வந்து நான் அவளை போய் சமாதானம் பண்ணி எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இவனோட அசிஸ்டன்ட் சொல்றான், மேரேஜ்லாம் ஒன்றும் ஸ்டாப் ஆகல, அவங்க வந்து வேற மாப்பிள்ளைய மாத்தி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்க எல்லாருமே இருந்தாங்க, யாரையுமே அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க, அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு பஸ், நீங்க போய் பேசியும் ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டோன்னு கூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நீ என்ன சொல்ற, நான் தான் மேரேஜ் கேன்சல் பண்ண சொன்னான், அவ எப்படி வந்து மேரேஜை வந்து கேன்சல் பண்ணாம இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணா, இது எவ்வளவு பெரிய தப்பு, அவ என்னையே ஏமாத்திட்டால, நான் அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவனுமே அவ போயிடுறான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டிட்டு இருக்காங்க. அவ வந்து அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்ப ரொம்பவே டென்ஷனா இருக்கு, என்ன ஆச்சு உனக்கு, எல்லாமே நல்லா தானே போய்கிட்டுச்சு, தாத்தாவும் நல்லா தானே பேசினாங்க, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க, நம்ம வந்து ஃபேக்ட் பேருன்னு தாத்தாவுக்குமே ஒன்றும் தெரியவே இல்லை, அவருமே இது வந்து உண்மையான மேரேஜ்ன்னு தான் நம்பிட்டாரு, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, எல்லாமே கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்றா, அங்கே நடந்தது உனக்கு எதுவுமே தெரியாதா, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, மாமா பாட்டுக்கு கண்டதையும் சொல்லி உளறிட்டு இருக்காரு, அவரு தாத்தாவுக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு எப்படி அவர் இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, எனக்கு இதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இவ சொன்னதெல்லாம் கேட்டோன்னு உடனே ரின்னுக்கும் டென்ஷன் ஆயிட்டு, ஆமா எனக்கும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, நான் வந்து நீ சொன்னு நம்பி உன்னை வந்து கல்யாணம் பண்ணி ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துருக்கவே கூடாது, நீ சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கவே கூடாது, உங்களுக்கு நிறைய பெரிய வில்லங்கள்லாம் இருக்குன்னு நான் தெரிஞ்சு ஒதுங்கி போயிருக்கணும், ஆனா இந்த ப்ராஜெக்ட உங்க மாமா கிட்டயும் கொடுக்க முடியாது, வேற என்னதான் பண்ணலான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு எங்க மாமாட்ட வந்து இந்த ப்ராஜெக்டே கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அதே மாதிரிதான் நீ யோசிச்சிருக்க, இது ஒன்றும் தப்பு கிடையாது சொல்றான். அப்ப வந்து இந்த ஹீரோ பையன் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயினோட முடியை தொட்டு, என்ன ஹேர்லாம் ரொம்ப சில்கியா இருக்கு, நீ என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ற, என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஏதாவது நம்ம அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம்ல அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு, நீ என்ன லூஸா, என்னங்க பேசிட்டு இருக்கு, நீ என்ன உளறிட்டு இருக்கன்னு சொல்லி சத்தம் போடுறான். அப்படின்னு சொல்றான், நீ வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் கூலாகலாம் தான் அப்படி சொன்னேன், நீ ரொம்பவே கோவப்படாத, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அதை கேளுன்னு சொல்றான். எப்படியே வந்து உங்க மாமா நம்ம வந்து ஃபேக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுவாரு, அப்ப வந்து உங்க தாத்தாவோட பேச என்னால பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், அவர்கிட்டே தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால வந்து இந்த டாக்குமெண்ட்ல நீ எனக்கு ஒரு சைன் பண்ணி, இது வந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் தான், நம்ம இதை மாதிரி சைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. அவ வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவளுக்கு மெசேஜ் வந்தா மாதிரி சவுண்டு வந்தோடனே இவ போய் என்னன்னு பார்க்க போறா. அதுக்கப்புறம் வேலையே நிறைய இருக்கு, இப்பெல்லாம் போய் இந்த மொபைல்ல போய் பார்த்துட்டு இருந்தா சரியா வராது, இப்போ வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்புறன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அவ ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஆனா அந்த மெசேஜ் ஓபன் பண்ணவே இல்லை. அப்ப அங்க ஒரு பர்சன் வந்து, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க மேடம், ஹெல்ப் பண்றேன், சார் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, அப்படியா, எனக்கு வந்து பெருசா எந்த ஹெல்ப்பும் கிடையாது, இந்த ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஒரு இல்லை, எல்லாமே வந்து ரூம்ல தான் இருக்கு, இதை மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்றான். அவனும் வந்து ஓகே சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோயின் வந்து காருக்கு வந்துடுறா. அப்ப வந்து ஹீரோ கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்து, இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறா. இதை பார்த்தா அவன், என்னது எனக்கா, இதுல என்ன இருக்கு, எதுக்கு எனக்கு இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில நிறையவே செஞ்சுட்டேன், அதுல கொஞ்சம் இருந்துச்சு, சரி உனக்கு கொடுக்கலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன், உனக்கு வந்து இது தேவையில்லைனா நீ வந்து டிரைவர்கிட்ட கொடுத்துரு, அவரு சாப்பிட்டு பாரு, நீ எதுக்கு இப்ப இவ்வளோ கேள்வி கேட்குற, போனா போதுன்னு உனக்கு எடுத்துட்டு வந்தா நீ ரொம்ப கொஸ்டின் கேட்குற, கூட உனக்கு ஒன்றும் அது தேவையில்லைன்னு அதை டிரைவர்கிட்ட கொடுக்குறான், அவருமே சாப்பிடாம தான் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து அவ பிடுங்கி டிரைவர்கிட்ட கொடுக்க போறா. அந்த நிமிஷம் அவ கொடுக்க போனதை வந்து இவ ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை டிரைவர்லாம் சாப்பிட்டு வந்திருப்பான், கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த பாக்ஸை வாங்கி வந்து அந்த சாண்ட்விட்சை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு, ரொம்பவே சூப்பரா இருக்கு, இது வந்து நீ தான் பண்ணினி, என்னால நம்ப முடியல, உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு கேட்குறான். எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சு, அதெல்லாம் அளவே சமைப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து அந்த ஃபுட்டு ஹீரோவோட உதட்டிக்கிட்டு ஒட்டிருக்கு போல. இவ வந்து அதை தொடச்சி விட்டு, என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்ற, ஒழுங்காவே சாப்பிட மாட்டியான்னு சொல்லிட்டு அவ அப்படி பண்ணோன்னா பையப்புள்ள வந்து ஃபீல் ஆயிட்டான் போல. இப்படி சூப்பரா சமைச்ச கைக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயோட கையை பிடிச்சி அவ கையில அவன் கிஸ் பண்றான்.
இப்படி சூப்பரா சமைச்ச கைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நம்ம ஹீரோயிட்ட சொல்றோம். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து போதும் நீ ரொம்பவே வந்து ஐஸ் வைக்கிற, உனக்கு வந்து நான் டின்னர் வேணும்னா சொல்லு செஞ்சு தர, அதுக்காக இப்படி ஐஸ் வைக்காதுன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட வீட்டுலதான் இருக்கா. அவன் வந்து அவகிட்ட சொல்றான், இங்க உள்ள எல்லா ரூம்லயும் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கோ, நான் வந்து ஊருக்கு போயிட்டேன்னா உனக்கு வந்து தேவைப்படும், அப்புறம் நீ என்ன பண்ணுவ, அதனால உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ரூம்லயும் செட் பண்ணி எல்லா ரூம்லயும் இருக்கிறது உனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும், அதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீ வந்து வெளில போற, நான் மட்டும் தனியா இருப்பேன்னு சொல்ற, உனக்கு ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கா, நீ ரொம்பவே பிஸியா இருக்க, பிசினஸ் விஷயமா எங்கேயாவது அப்ராட் போறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், நீ வந்து எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுது, உன்னை வந்து திரும்ப வந்து கோ எதுவும் பார்த்து உனக்கு பிரச்சனை கொடுப்பான்னு தானே நீ பயப்படுற, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்க மாட்டேன், நீ எதை பற்றியும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுக்கு பயப்படுற நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு இவன் கேட்குறா. அப்போ வந்து இவன் சொன்னான், எனக்கு எல்லாமே தெரியும், நீ கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் போய் இருந்தப்ப உனக்கு கீழே தான் அந்த கோ வந்து இருந்தா, நான் வந்து பார்த்தேன், அப்பயே உன்னை இந்த வீட்டில் இருந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன், உன்னை நான் தெரியாமல் அந்த உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு வந்து ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் பெரிய குற்றவாளியா ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியே ரொம்பவே எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, இன்னும் நான் எவ்வளோ நாளைக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேணாம், உன்னை வந்து தனியாக விட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்குது, சரி இந்த ஏடிஎம் கார்டை வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ அதை நீ வாங்கிக்க, நான் வந்து இங்கே தனியாகவே இருந்து பழகிட்டேன், எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது, இந்த ஏடிஎம் கார்டை வச்சு உனக்கு என்ன தேவையோ அதை நீ வாங்கிக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவ வந்து எனக்கு ஒன்றும் இந்த பணம்லாம் தேவை கிடையாது, நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறா. அப்போ ரிங் சொல்கிறான், நீ வந்து என்னோட ஒய்ஃபு, உனக்கு வந்து என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி அந்த ஏடிஎம் கார்டை வாங்கிக்கிறா. அப்போ ரிங் சொல்கிறான், எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, நான் வந்து கிளம்புறேன், மற்றெல்லாம் நீ பார்த்துக்கோ, உனக்கு என்ன தேவையோ அந்த அமௌண்ட்டில் நீ வாங்கிக்க, உனக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, ஆனால் இங்கே யாரும் பார்க்கறதுக்குலாம் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பொறுமையா இவன் இருக்கானு பாப்பான்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ரின்ன தேடுறா. ரின்னு வந்து அங்கே இல்லை, ரூம் வந்து ரொம்ப வெறிச்சோடி இருக்கு. இதை பார்த்தோன்னு ஒருவேளை இவன் கிளம்பி போயிட்டான் போல, சரி நம்ம வந்து இப்போ எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கால் பண்றா. அவளுக்கு கால் பண்ணிட்டு பேசுறா, நீ வந்து இப்போ ஃப்ரீயா, நம்ம வந்து நீ ஃப்ரீயா இருந்தா ஷாப்பிங் போலாமான்னு கேட்குறா. இதை கேட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, நான் கண்டிப்பா வரேன், இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருக்குன்னு சொல்லா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து இல்ல நீ வர வேணாம், நானே வந்துடுறேன், நீ ரெடி ஆயிருன்னு சொல்றா. பேச 2 பேரும் பேசிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே ஷாப்பிங் போலான்னு சொன்னோன்னே எனக்கு கையும் புரியல காலும் புரியல, அவ பாட்டுக்கு அங்கேன்னு ஓடி வந்து கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு சீட் பெல்ட்டை மாட்டிக்கிட்டு சீக்கிரமா போ, இது கடைலாம் மூடிட்டு போறாங்க, எல்லாமே இன்னைக்கு ஆஃபர் ஏதாவது போட்டிருப்பாங்க, நம்ம போய் கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லிட்டு இவ பாட்டு பரப்பலன்னு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு, உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கா, என்னாச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஆமா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போனா ஆஃபர் முடிஞ்சிடாதா, இல்ல கடையை க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்றா. இவ பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி அவளை வந்து கலாய்ச்சி விட்டுறா. இதை கேட்ட யங் வந்து என்ன பண்றது, மேனிஃபேக்சரிங் போயிட்டு அதெல்லாம் நீ கண்டுக்காத, சரி நீ என்ன ரொம்பவே ஹாப்பியா இருக்க, உனக்கு கண்ணத்துல 2 பக்கமும் பிளஷ்லாம் உழுவுது, என்ன விஷயம், உன்னை ரின் வந்து ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறானா, நீங்க வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே சொன்னீங்க, ஆனா உங்களை பார்த்து அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணவங்க மாதிரிலாம் இல்லையே, ரொம்பவே க்ளோஸா இருக்கீங்க, என்ன விஷயம் மேடம், ஏதாவது பிரச்சனைனா மட்டும் வந்து சொல்றீங்க, ஹாப்பியா இருந்தீங்கன்னா அதை மட்டும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்ப மட்டும் கழட்டி விட்டுறீங்க, சும்மாவா சொன்னாங்க இந்த கமிட்டட் கூடலாம் சேரவே கூடாதுன்னு, ஏன் தப்பு தான், நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கே உன்னை நான் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும், உன் கூடயே சுத்திட்டு இருக்கல, அப்படிதான் நீ பண்ணுவேன்னு சொல்லி பாட்டு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எங்களுக்குள்ளலாம் ஒன்றும் க்ளோஸாலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலா நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு இவ சொல்றா. இவ சொன்னதை கேட்ட யங் வந்து ஆமாமா இப்போ இப்படி சொல்லுவ, நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆயிட்டோன்னு சொல்லுவ, அடுத்த நாள் வந்து என் பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு வந்து கேட்ப, சரி 2 பேரும் நல்லா இருந்தா சந்தோஷம் தான் யங் சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து பரவாயில்லையே, நல்லாவே ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறியே, உனக்கு டைரக்டா ஒரு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கே, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கலாய்ச்சி விட்டுறா. அப்ப வந்து யங் சொல்றா, நான் வந்து ஷாப்பிங் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 5 ட்ரெஸ் வாங்கிடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட காசெல்லாம் நான் ட்ரெஸ் வாங்கி வேஸ்ட் ஆக்கிடணுமா, என்னால அது மட்டும் முடியாது, இங்க வந்து எல்லாமே காஸ்ட்லியா வேற இருக்கும், நான் என்ன பண்றது, நான் எப்படி ட்ரெஸ் வாங்குவேன், சரி நீ எடு நான் பாக்குறேன், உனக்கு என்ன, உன் புருஷன் வாங்கி கொடுத்துருவான், எனக்கு யார் வாங்கி கொடுக்குறது, நான் தான் இன்னும் சிங்கிளா சுத்திட்டு இருக்கேன்,
என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த இளிச்சவாய் பைய வர போறானே தெரியல. அவன் தலையெழுத்து யாரு மாத்த முடியும், எவன் வரான்னு பாப்போன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரா. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் சொல்றான், நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளவு ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு நான் வாங்கி தரேன், அமௌண்ட்டை பத்திலாம் கவலைப்படாத, நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ ஹாப்பியா இருந்தா எனக்கும் ஹாப்பி தானே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு இவ சொல்றா. இவ சொன்னதெல்லாம் கேட்டோன்னா எங்க சொல்றா, பரவாயில்லையே எனக்கு வந்து சூப்பரான ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் யாருக்கு கிடைக்கும், நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தாலே என்னோட ஆத்தா ஒரு மாசம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கோம், நீ 5 ட்ரெஸ் எடுத்துக்கோ சொல்ற, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்து, நீ எதுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ற, உனக்கு என்ன தேவையோ நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன்னு சொன்னோன்னு, நீ நிஜமா தான் சொல்றியா, எனக்கு ரொம்பவே ஹாப்பி, எனக்கு நான் என்ன பிடிச்சிச்சோ நான் என்ன வேணாலும் எடுத்துக்கிறேன், அதுக்கு பில் நீ பே பண்ணிடு, காசு பத்தலைன்னா உன் புருஷன்கிட்டயும் கேளு, அவர் வந்து அனுப்பி வைப்பாரு, எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீயே ஒரு பாயா இருந்தா கண்டிப்பா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன், யாருக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு வந்து ஹீரோயின் சிரிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எங்க இந்த ட்ரெஸ் பாரு ரொம்பவே அழகா இருக்கு, உனக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நீ வந்து இதை ட்ரை பண்ணுன்னு சொன்னோன்னு அவளுமே ஆமா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு, சரி கூட நான் ட்ரை பண்ணி பாக்குறேனே. நம்ம யங் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு, நீ வந்து இதை போட்டு பாரு, உனக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றா. அவளுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லும் போது, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்பதான் சூப்பரா இருக்கும்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணலானே, இந்த ட்ரெஸ்ஸோட சின்ன அளவு கொடுங்கன்னு கேட்குறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தது அங்க வந்து மேகி நிக்கிறா. அவளுக்கு வந்து இன்னமும் டென்ஷன் ஆயிடுது, இவன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கா, இவளோட மேரேஜ் நின்றுச்சுன்னு இவன் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் ரொம்ப ஹாப்பியா இங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, ரொம்ப என்ன ஜாலியா இருக்கா, என்ன விஷயம்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. மேகிக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து மாப்பிள்ளை மாத்தி மேரேஜ் பண்ணதுலாம் தெரியாது. இவங்க 2 பேசிட்டு இருக்கும் போது சிவபூஜை கரடி பூந்தா மாதிரி மேகி அங்கிருந்து வந்து, என்ன சூசி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் தான் உன்னோட கசின், என்னோட பேரு மேகி அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்து எதையுமே கண்டுக்காம, சரி இந்த ட்ரெஸ்ஸோட சின்ன அளவு கேட்டனே எங்க இன்னும் அதை காணும், அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து இவ சொன்னது எதையுமே கேட்காம அங்க பேசிட்டு இருக்கா. அப்போ அங்க சேல்ஸ் லேடி வந்து, இது எல்லாமே வித்து போயிடுச்சு, இப்போ ஒரு பீஸ் தான் இருக்கு, சின்ன அளவு எதுவுமே இல்லைன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே மேகி, அச்சோச்சோ இல்லையா, எனக்கு வந்து நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கே, நான் வந்து இதை வாங்கலாம்னு நினைச்சேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்கிறா. அந்த சேல்ஸ் லேடி சொல்றா, இல்ல மேடம் இது வந்து இப்போ ஒரு பீஸ் தான் இருக்கு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து, பரவாயில்ல இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்குறீங்க, இந்த ட்ரெஸ் இல்லைன்னா பரவாயில்ல வேற ட்ரெஸ் காட்டுங்க, இது இல்லைன்னா பரவாயில்ல நான் வந்து இதே ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயின் சொன்னது அந்த சேல்ஸ் லேடிக்கு ரொம்ப ஹாப்பியா எடுத்து, ஓகே மேடம் இந்த ட்ரெஸ்ஸை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறா. இதை பொறுக்காத மேகி வந்து, அது எப்படி நீங்க கொடுக்க முடியும், நான் தானே இந்த ட்ரெஸ்ஸை கேட்டேன், இது எனக்கு தானே வரணும், நீங்க எப்படி அவகிட்ட கொடுக்குறீங்க, நான் கேட்டா எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ஒரு பீஸ் தானே இருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இவ வந்து அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து கடுப்பான நம்மளோட யங் வந்து, என்ன மேகி உனக்கு என்ன திமுறா, ஃபர்ஸ்ட் நாங்க தானே இங்க வந்தோம், நீ என்னமோ வந்தா மாதிரி கேட்குற, ஃபர்ஸ்ட் யாரு வந்தாவோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றா. இவ சொன்னதை கேட்டோன்னே மேகி வந்து, ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, யாருக்கு பிடிச்சிருக்கு யாரு வந்து அதுக்கு காசு கொடுத்து வாங்குறாவோ அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும், நான் வந்து இது அதிக காசு கொடுத்து நான் வாங்க போறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், ஒழுங்கா இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்துரு எங்கன்னு சொல்லிட்டு மேகி வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டோன்னே அந்த சேல்ஸ் லேடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ வந்து, யாராவது ஒருத்தவங்க இந்த ட்ரெஸ்ஸை விட்டு கொடுத்து எடுத்துக்கங்களேன், இப்படி சண்டை போட்டா என்ன பண்றதுன்னு கெஞ்சிரா. இது எங்க இந்த மேகி பிசாசு ஒத்துக்கிட்டாதானே இது திரும்ப திரும்ப சண்டை போடுது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸை நீயே எடுத்துக்கோ, சின்ன விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு நம்ம இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கணும், எனக்கு ஒண்ணு வேணாம் நான் வேற ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், உனக்கு இது பிடிச்சிச்சுன்னா நீ எடுத்துக்கோ மேகின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப பெருந்தன்மையா அவகிட்ட கொடுக்குறா. நம்ம யங் வந்து சும்மா சும்மா எல்லாத்துக்குமே கோவப்படுவா. நம்ம ஹீரோயின் பண்ணதை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, ஏம்மா நீ ரொம்பவே தாராளமா இருக்க, அப்படியே அவளுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கடைசியில உன் வாழ்க்கையை தான் விட்டு கொடுத்த, இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் நிக்கிறேன்னு இவ சொன்னோன்னு இதை கேட்டோன்னு மேகிக்கு வந்து குட்டால் அருவிலால குழு குழுன்னு குளிச்சா மாதிரி இருக்கு போல. அவ வந்து நம்ம ஹீரோயினை, ஆமா நீ வந்து எல்லாத்தையும் விட்டு கொடு, ட்ரெஸ் தான் சின்ன விஷயம்னு சொல்ற, இப்போ உன் லைஃபும் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பேசுறா. இது பேசுறதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து, இது ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ் தானே, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, இதுவே வந்து உலகம், இதுவே வந்து வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கா நீ இந்த மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்க, இது ஒரு சின்ன விஷயம்னு சொன்னோன்னே மேகி டென்ஷன் ஆகிட்டு, இது சின்ன விஷயம் தான், ஆனா மேரேஜ் வந்து சின்ன விஷயம் கிடையாது இல்ல,
மேரேஜுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் நின்றாலே பொண்ணும் கிடைக்காது மாப்பிள்ளையும் கிடைக்காது. உனக்கு வந்து கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் நின்று போயிடுச்சு, உனக்கு மட்டும் எந்த மாப்பிள்ளை கிடைக்க போகுது, அப்புறம் எப்படி உன்னை யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு இவ கேட்டோன்னு இதை கேட்ட யங் இப்போ என்ன நீ என்ன மாப்பிள்ளை பற்றி கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, உன் வேலை என்னமோ அதை பாரு, ட்ரெஸ் தானே கேட்ட எடுத்துக்கிட்டு போ, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. இப்படியே திரும்பவும் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யங் கிட்ட நீ இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், இந்தா இதில் கார்டு இருக்கா அவங்க கிட்ட கொடுத்து நீ இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றா. அந்த கார்டையே அந்த சேல்ஸ் லேடிகிட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. திரும்பவும் மேகி சும்மா இல்லாமல் நான் வேணா உனக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து தரேன், நீ கல்யாணம் பண்ணிக்க, என்ன பண்ணுறது, சொந்தக்கார பொண்ணா போயிட்டேன், நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ திமிரா பேசுறா. நம்ம ஹீரோயின் அவ பேசுறதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாம அமைதியா நிக்கிறா. என்ன உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். அந்த நிமிஷம் அங்க ஹீரோ வந்துடுறான். நீங்க என்ன பேபி பண்ற, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்ன ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இவன் எங்கே இருந்து வந்தா, இவன் தான் ஊர்லயே இல்லையே நினைச்சிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன பேபி ரொம்ப நேரமா ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்க போல, சரிவா நம்ம போவோம், எதுக்கு இங்க வேஸ்டா நிக்கிற பாரு அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நல்லா வேணுண்டி மவளே, உனக்கு இதுக்கு தானே பேசுனேன், இப்ப எல்லாம் இவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பேசுறான், நீ எதுக்கு ஷாப்பிங் பண்ண, ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வரமாட்டியே, எதுக்கு கண்டவங்க கிட்டலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே மேகிக்கு ஒண்ணுமே புரியல. இங்க எப்படி ரின்னு வந்தா, ரின்னுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம், இவன் எதுக்கு அவளை காப்பாத்துறான், எதுக்கு பேசுறான்னு சொல்லிட்டு இவ கண்டதே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் மேகியோட நினப்புல கெராசின் ஊத்துறா மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, ஆமா டார்லிங் நீங்க இப்பதான் வந்தீங்களா, நான் எப்போ ஷாப்பிங் முடிச்சிட்டேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு போலன்னு, சரி வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. அப்ப ரின்னு அவளோட இடுப்பை பிடிச்சி பக்கத்துல இழுக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னடா நடக்குது இங்க, புதுசா ஷாக் கொடுக்குறீடாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ரின் சொல்றான், என்ன அவசரம் பேபி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நிறைய பேருக்கு கொஞ்சம் செட்டில் பண்ற வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பொறுமையா போலாம், எதுக்கு எப்படி அவசரப்படுறேன்னு சொல்றான். மேகியை பார்த்து, நாளைக்கு ஏதோ ஈவெண்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா நீங்க, அந்த வேலையை பார்க்காம நீங்க என்னமோ மாப்பிள்ளலாம் பார்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க, என்ன இடையில ஏதாவது புரோக்கர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு மேகியை பார்த்து கேட்கறான். அவதான் அங்க ரின்னு ஒண்ணுமே புரியாம ஷாக்கிங்லயே நிக்கிறாளே. அப்ப ரின் சொல்றான், என்னோட பொண்டாட்டிக்கு நீ மாப்பிள்ளை பார்த்து வைக்க போறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேன், உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி எல்லாம் பண்றதுக்குன்னு சொன்னோன்னு இது கேட்டது மேகி என்னது பொண்டாட்டி, அப்போ உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீங்க என் கசினை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குறா. அப்போ யங் அப்பப்பா என்னம்மா நடிப்பு நடிக்கிறா, இவ அப்பனுக்கும் இவளுக்கும் நடிக்கிறதே வேலையா போயிடுச்சு, பேசாம இவளை எதையாவது படத்துல நடிக்க வச்சிடலாம் போல, என்ன நடிப்பு நடிக்கிறா, ஆஸ்கர் அவார்டே இவளுக்கு தான் வரும் போலன்னு யங் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப ரின் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு சரி வாங்க பேபி போலான்னு சொல்லிட்டு போறான். அந்த நிமிஷம் மேகி சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறா. இதை பார்த்து டென்ஷன் ஆன ரின்னு ரொம்ப கோவமா போய் மேகியை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்டாட்டியை நீ தள்ளி விடுவேன்னு சொல்லி அவ கண்ணத்துல ஒரு அறை விட்டுடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.